காலை வேலையில் எங்கள் தேவாதி தேவன் ரட்சகரமாக இருக்கிற எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைய பாதத்தில் வருகிறவராச்சா. வார்த்தை ஜீவனுள்ளது. அந்த வார்த்தையில் எங்களுடைய பலகீனங்கள் நீங்கள் எங்களுடைய ஜீவனுள்ள பிள்ளைகளாய் நமக்கென்று ஓடத்தக்கதான பலத்தினால இடை கட்டி பண்ணுங்கப்பா. என் தேவன் பேசுவீராக. உங்களுடைய சத்திய வார்த்தை எங்களிலே நிரம்பி வழிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. மஷாலக்காரவாதீனமாக்கவா கர்த்தரே மகிமைப்படுகிறார். மீட்பர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வீலாக்காக ஜெபிக்கலாம். வீலா தனியாக ஒரு 1 வீக் இருக்குமாம்மா. 1 வீக் தனியாகவே இருந்து கர்த்தருக்குள்ள பலனோட இருக்கான் இல்லையா? அதான் கர்த்தருடைய பலத்தினால இருக்கான். தேவன் அவளை ஆசீர்வதிக்கும்படிக்காக கர்த்தருடைய கரம் நடத்தும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாம்சம் அழுகி நாரிட்டாலும் தேவன் நம்மோடு. ரட்சிப்புங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லையா? இப்போ நம்மெல்லாம் நினைக்கிறோம் ரட்சிப்புங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். ரட்சிப்பு எதுக்காக ஆண்டு நமக்கு கொடுத்தாரு? ரட்சிப்பு எதுக்காக கொடுத்தாரு? எதுக்காக நம்ம ரட்சித்தார் ஆண்டு சொல்லுங்கள்? நித்தியத்திற்கு போகும்படிக்காக, அவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாறும்படிக்காக. எல்லாத்துலேயும் ஜெயிச்சுக்கிட்டே வாங்க. அங்கங்கே என்ன வைப்பான்? போட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. போட்டி இல்லாமல் நீ ஜெயிச்சேன்னு சொல்ல முடியாது. அங்கங்கே போட்டிகள் வைத்து கொண்டே இருப்பான். அது ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் கூடவே வருகிறேன்னு அந்த ரட்சிப்பை ஒரு நாளும் நம்ம ஜெயித்து கொண்டே வரணும். அந்த ரட்சிப்பு பாருங்கள், மற்ற நாட்களை விட ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கும். அழுவோம், போராட்டம் வரும், பேசுவோம், காயப்படுவோம், எல்லாம் செய்வோம். ஆனாலும் இன்னும் கூட இந்த வலி குறையில எதனா ஒரு அதிர்ச்சின்னா இப்போல்லாம் என்ன தாங்க முடியல. இன்னமும் இந்த இடத்துல பெயின் இருக்குது. இப்படின்னு தெரியுமா? ஹார்ட்டு அந்த மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வெளியில் என் தேவன் என்னோடு இருக்கார் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ரட்சிப்பு என்னை ஜெயிக்க அந்த இதுலேருந்து எழுந்து ஓட தக்கதான பலனை கொடுக்கிறதா இருக்குது. சமாதானத்தை கர்த்தர் என் தேவன் என் சமாதானத்தை இளைப்பாத தருகிற தேவன் சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று அந்த ரட்சிப்பு தேவனோடு என்னை ஐக்கியப்பட வைக்கிறது. அவர் என்னை தேட வைக்கிறது. அப்போ நம்ம அந்த ரட்சிப்பு சாதாரணம் இல்லை. நம்ம கையில் நம்ம தேவன் ரட்சித்து நமக்கு அவர் கரத்தில் எடுத்துக்காரு. இன்னும் பார்த்தா நிறைய எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ரட்சிப்போட ஆசீர்வாதங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ஒரு நாளும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த ரட்சிப்பு யாருடையது? ரட்சிப்பு கர்த்தருடையது இல்லையா? ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. எழுதி வச்சுக்கோங்க. நான் சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது. தீத்து 3:5 பாருங்க. தீத்து படிங்க. சங்கீதம் 3:8 படிங்க. ஆமென். கரங்களை தட்டி. அப்போ அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். அந்த ரட்சிப்புங்கிறது தேவனை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டு அவரே என் தேவன், அவரே என் ரட்சிப்பும் என் பங்கும் ஆனவர். அப்போ தேவனுடைய ரட்சிப்பு நம்ம என்ன கொண்டு வருது? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்குது. இப்போ நமக்கு ரட்சிப்பு நம்ம போய் கேட்டு ஆண்டவரே என்னை ரட்சிப்பும் கேட்டால் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது இல்லை. அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம். ஐயோ இவ்வளோ பெரிய தேவனா அப்படியே நம்ம பாவத்தை, ஐயோ நான் பாவம் செஞ்சு ஆண்டவரே உங்ககிட்ட நான் வர தகுதியே இல்லைப்பா, நான் பாவின்னு எனக்கு தெரியுது. நீங்கள் பரிசுத்த தேவன், எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தெழுந்து என்னை மீட்டெடுக்க முடியும் இந்த உலகத்தில். அது ஒரு ஆளை முடியும்னு நம்ம நினைக்க நாம் செய்த நீதியின் கிரியை நீ 1000 நல்லது பண்ணி அன்னதானம் பண்ணியிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. என்னது நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கும். தீத்து 3:5 நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆயுள் புதிதாக்குறதுனாலும் நம்மை ரட்சித்து இருக்கிறார். இப்போ இந்த ரட்சிப்பை நம்ம எப்படியெல்லாம் நம்ம
இன்னும் அவர் நினச்சி பார்க்க பார்க்க அதிக ஒரு சந்தோஷம்தான் உண்டாகும். ஏன்னா ரட்சிப்புங்கிறது நமக்கு கிடைக்கப்பட்ட, ஆனால் அதை அனாவசியமாக நினைக்கிறோம். ரட்சிப்பை என்ன பண்ணுறோமோ சாதாரணமாக சர்ச்சுக்கு போகிற கடமை, அப்படி கிடையாது. என்னை ரட்சித்ததுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ண வரணும். என்னை தேவன் ரட்சித்ததுனால நான் இந்த இடத்துல அவருக்கு நன்றி செலுத்த நான் ஆலயத்துக்கு வருகிறேன்ற எண்ணம் இருக்கணும். சங்கீதம் 96:2. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்போம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கணும். இப்போ எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷத்தை என் இயேசு யாருங்கிற சந்தோஷம் நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொள்ளும்போது தான் தேவன் இன்னும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்குது. எங்கள் கூட ஒரு சிஸ்டர் வருவாங்க ஊழியத்தில். அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எல்லோரும் ஒன்றா பஸ்ஸில் போயில பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. பேச்சு கொடுக்க போனவங்க நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லிட்டு உங்கள் எத்தனை பசங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு கொஞ்சம் அப்புறம் கிளம்பி போயிட்டு வராங்க. ஏசப்பாவை நினைங்க, ஏசப்பா உங்களுக்கு நல்ல இது கொடுப்பாரு, இயேசுவேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாமத்தை அவங்க வாயில் போட்டுட்டு அவங்கள பேசுகிறதுக்கிட்டே இருந்ததுனால டக்குன்னு இயேசுவே அப்படின்ட்டுவாங்க. அதை பேச்சு கொடுத்துட்டே நம்ம சொல்லும்போது அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளே போய் டக்குன்னு அந்த இயேசுவன் நாமத்தை சொல்லும்பொழுது அவர் பார்த்துப்பார். சும்மா துணியோண்டு சொல்லிட்டு வருவாங்க. எனக்கே சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இவங்க வழிமுறை நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பேன். நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க, பேச மாட்டோம், இப்படி திரும்பிக்கிட்டு செல்ஃபோனை வச்சுப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அந்த இடத்துல நான் பஸ்ஸில் போனால் செல்ஃபோன் எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஷேக்காகி நம்ம கண்ணு என்ன ஆகும், வீணாக போயிடும். அதனால் அந்த ஷேக் பண்ணி பஸ்ஸு ட்ரெயின் எல்லாம் நீங்கள் செல்ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த காரியத்தில் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகான ரட்சிப்பா என்ன சொல்லணும், நம்ம அறிவிக்கணும். நான் பெற்ற சந்தோஷத்தை 68:19-20 பாருங்கள். 68 சங்கீதம் 68. நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஆண்டவராகிய கர்த்தர் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. அப்போ இந்த ரட்சிப்பு மரணத்திலேருந்து நம்மளை மீட்கக்கூடிய ஒரு வழியை ஆண்டு வச்சிருக்காரு. அழுது போகிறதுக்கு வைக்கல ஆண்டவர். மரணத்தை விட்டு எடுக்கிறதுக்கு தானே தேவன் ஜீவனை விட்டார். நம்ம பாட்டு பாடணும் இல்லையா, எனக்காக ஜீவனை விட்டவரேன்னு. இப்போ ஆண்டவர் மாத்திரம்தான் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். மரணத்தில் இருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியா. ஏசாயா 45:22 அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அதுங்க ஏசாயா 45:22. வேறொருவரும் இல்லை. அப்போ நம்முடைய ரட்சிப்புக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது எந்த சூழ்நிலையில், கஷ்டமான சூழ்நிலை, துக்கமான சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இந்த துக்கத்தினால நாங்கள் அப்போ கூட ஆண்டவரை தான் புலம்பணும். ஆண்டவரே ஒரு ஆத்மா போயிடுச்சு அப்படி தான் புலம்புன மொழி. ஆண்டவரை நாங்கள் முறுமுறுக்க இல்லை. கர்த்தர் ஏன் காப்பாற்றாம விட்டீங்க, ஏன் அப்படி விட்டீங்க அப்படி கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் நமக்கு கூடவே இருக்குது. ஏன்னா பூமி எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். இப்போ ரட்சிப்பு எல்லாருக்கும் இருக்குது. ஆண்டவர் அந்த தருணத்தை வச்சுருக்காரு. அப்போ அந்த ரட்சிப்பை பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ இல்லை நம்ம பார்க்குறவங்களுக்கோ ஒரே ஒரு வார்த்தை லைட்டாக ஒரு அன்பாக சிரிச்சுட்டு பேசிட்டு லைட்டாக சொல்லுங்களேன், அவர் ஹெவியாக முடிப்பார். அதில் தெரியாது உங்களுக்கு அந்த வலையை அவங்க விழ வைக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கணும்னா எப்பொழுதுமே நம்ம அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது தேவன் அதை நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், அந்த ரட்சிப்பு சங்கீதம் 118:14 என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 118:14. ம் 118. என்னம்மா 14 தானம்மா? கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவர் எனது ரட்சிப்புமானவர். இப்போ இந்த அடுத்தது 140:7 படிங்க. சங்கீதம் 140:7. ஆண்டவராகிய கர்த்தா
கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். ரட்சிப்பின் பலனே. இப்போ இந்த நான் முதல்ல படித்தோம் பலன்னு சொல்லிட்டு, இதுவும் பலன் படித்தோம். இந்த பலன் எப்படி, எதில் தான் பலன் இல்லாமல் போகுது சொல்லுங்களேன்? ஆவி, சரீரம், ஆத்துமா, ஆவி, மூணுலேயே. நம்ம வெள்ளிக்கிழமை அந்த பாட்டு ஒன்று பாடணும், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல இல்லையா? இவ எடுத்தா பிரியங்கா எடுத்த பாட்டு தானேம்மா அது. சரீரம், நன்றியால் துதிப்பாடு பாருங்க, நன்றியால் துதிப்பாடு பாட்டில். இப்போ நமக்கு இந்த ரட்சிப்பு இருந்தாலும் நமக்கு ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் என்ன வரும்? சோறு வரும். அதனால தான் அந்த பாட்டை எழுதி வச்சிருக்காரு. சரீரம், ஆத்துமா, ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம், சரீரம், ஆத்துமா, ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அப்போ அந்த அன்னைக்கு இருந்த எங்களுடைய சரீரம், ஆவி, ஆத்மா பலனில் இந்த பிள்ளை அந்த பாட்டை எடுக்குவோம். பாடும்போது எங்களுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பலன் வந்தது. துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் உடனே ஆண்டு சொன்னாரு, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவர், எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவர். யார் மூலியமான நம்மளை பலப்படுத்துகிறாரு பாருங்க. பாட்டு நீ தான் செலெக்ஷன் பண்ண பண்ணிக்கிட்டே அந்த ஒரு பாட்டு. எதுக்காக சொல்கிறேன்? நம்ம சூழ்நிலையை தேவன் யார் அறிகிறது? ரட்சிப்பை என்ன பண்ண சொல்கிறாரு? மறுபடியும் அப்படியே 2 கரத்தினால நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 20:5 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சங்கீதம் 20:5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அந்த பலனு, அந்த ரட்சிப்பு தேவனுடைய நாமத்தினால கொடியேற்றுவோம்னா, கொடி, வெற்றி கொடி, வெற்றி கொடி ஏற்றுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். முக்கியமான வசனம் இது, படிங்களேன். ரட்சிப்புக்குரிய காரியம் எப்பெல்லாம் நம்ம எந்த நேரத்தில் நமக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கா தெரியுமா? நம்ம நல்ல பிள்ளைங்களா இருந்து, அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்களா, சொந்தக்காரங்களுக்கு பிரியமானவங்களா, ஊரில் இருக்கவங்களுக்கு பிரியமானவங்களா இருக்கிறப்ப வந்து ரட்சித்தாரு இல்லை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6-10 வசனம், இல்லை 6வது வசனம் கூட படிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பாருங்க, பலனற்றவர்களாக இருக்கும்போது தான் ஆண்டவர் வந்து மரித்து அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ணியிருக்காரு? உயிர்த்தெழ செய்திருக்கிறார். பலனற்றவர்களாக இருக்கும்போது தான் நம்ம எதிரெல்லாம் பாவத்தில் பாவத்தை செய்து பலனற்றவர்களாக இருந்தோம், பாவத்துக்கு விரோதமாக இருந்தோம், பாவத்தை வந்து தண்ணியை போல பருகி இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நமக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? தேவன் தன்னையே கொடுத்து ஜீவ பலியாக கொடுத்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க, 8வது வசனம் படிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவிகளாய் கிறிஸ்து நமக்கு மற்ற தேவன் நம்ம மேல் வைத்த அவருடைய அன்பு, அந்த ரட்சிப்பு கொடுக்கறதுக்காக தேவன் நம்ம மேலே வச்ச அன்பு பெரிதாக இருக்கிறது இல்லையா? அந்த அன்பை நம்ம நினச்சி பார்க்கணும். என்னடா சும்மா வந்துடல அந்த ரட்சிப்பு, அந்த ஒரு பலனோட அக்கிரமம் பண்ணுற நமக்கு, பாவம் செய்கிற நமக்கு தான் தேவன் தன்னுடைய அன்பை என்ன பண்ணார்? விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த அன்பு இல்லைன்னா அதை கொஞ்சம் நினச்சி ருசிச்சு பாருங்களேன். அவர் அன்பு இல்லைன்னா நான் எனக்கு ரட்சிப்பு இல்லை, நானும் எங்கேயோ இருந்திருப்பேன், உட்காந்து அடுத்த வீட்டில் கதை அடிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கோபாக்கினைக்குன்னா வருங்காலத்தில் வருகிற தண்டனை, நியாய தீர்ப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து தேவன் நம்ம என்ன பண்ணணும்னு விரும்புகிறாரு? ரட்சிக்கும்படிக்காக. அவர் ஜீவனாலே ரட்சிக்கப்படு. யாருடைய முக்கியமான வசனம்? நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
பாருங்க, நாம் ரட்சிப்பு அவருடைய ஜீவனால அவர் எனக்காக மறுத்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்தது ரட்சிப்பு அதிக நிச்சயமாமே. தேவனுக்கே பகையாளையாக இருந்திருக்கும். விக்கிரகத்தை வணங்கி எத்தனையோ காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் சத்துருக்களாக இருந்திருக்கிறோம். நம்ம சாதாரணமான ஆட்கள் இல்லை. அவருடைய குமார் மதத்தினால தான் நமக்கு ஒப்புரவாக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த காரியத்தில் நம்ம பலனற்று இருக்கும்போது தேவன் நம்ம பாவத்தில் மறுத்த நம்மை உயிர்ப்பிக்க தேவன் ஜீவனை கொடுத்து ரட்சிப்பாக அன்பை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு மரணத்தினாலே வெளிப்பட்டதுனால எனக்கு அந்த கோபாக்கினிலேருந்து வருகிற தண்டனையிலேருந்து என்ன தேவன் பாதுகாத்திருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த காரியங்கள்லாம் தேவனால், ஏன்னா ஆண்டவர் எதுக்காக வந்தார்? 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எவ்வளோ அழகான ரட்சிக்க வந்த தேவன், அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். லூக்காவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 37-39 பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாவியான ஸ்திரீ அவளுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் நான் வந்தால் எங்கே அந்த ஜனங்க யூதர்கள்கிட்ட ரட்சிப்பு கிடைக்கல. ரொம்ப அன்பாக டெய்லி அவங்ககிட்ட பாவம் செய்ய வந்தவங்க எவ்வளோ அப்படியே என்ன சொல்கிறது டைலாக்னு ஒன்றுமா, அவங்க வந்து நம்ம எவ்வளோ பாராட்டிருப்பாங்க. உன் அழகு, கண் அழகு, முடி அழகு எல்லாம் சொல்லி பாராட்டணும். அவங்களும் ரட்சிக்க முடியல, வந்தவங்க ரட்சிக்க முடியல. கடைசியில் குற்றப்படுத்தினாங்க. சரி, அங்கெல்லாம் இருந்து இயேசுவின் பாதத்தில் பாவியான ஸ்திரீ இப்படி இருந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு சாட்சியாக இன்னொரு அதே ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கா, அதே ஸ்திரீ தேவனுடைய என்னை மன்னிக்க, பாவம் பெருசாக மன்னிச்சிட்டிங்களான்னு எனக்கு இந்த சந்தோஷம் இருக்குது, என் இருதயத்தில் இந்த ரட்சிப்பின் சமாதானம் இருக்குது, என் இயேசுன்னு சொல்லிட்டுன்னு அவர் ரத்தத்துக்கு பார்க்கவே இல்லை. அவர் மறிக்க ஆண்டவர் உயிரோடு இருக்கார். ஆனால் அவருடைய உள்ளம் பொங்கி இருக்கும் சந்தோஷத்தை. அந்த சந்தோஷம் பொங்கி இருக்கும். யாருமே செய்யாததை இவர் ஆண்டவர் செய்திருக்காரு. எல்லாருமே மன்னிக்கலையே, நான் யாருமே எனக்கு இது பண்ணலையே, எனக்கு காசை காலிலேருந்து உடம்பு வரைக்கும் பணத்தை அப்படியே நிரப்பி போட்டு என்னை பாராட்டினவங்க கூட என்னை வந்து குற்றப்படுத்தினாங்க. அந்த கூட்டத்தில் என்னை உலகம் தூசி எல்லாரும் இது பண்ணாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே இல்லையே, என்னை மன்னித்த தேவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு விளைவுந்த தைலத்தை போடும்போது ரட்சிப்பை தடை செய்கிற ஒரு ஆவி அங்கே இருந்தது. யார் சொல்லுங்கள்? யூதாஸ் கரெக்ட். அங்கே வந்து பாருங்கள், 300 பணத்துக்கு அவளே எல்லாம் செயல்பட 300 பணத்துக்கு விற்றுருக்கலாம். அவளுடைய புத்தி என்ன பண்ண முடியும்? மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுற அந்த மாதிரி காரியத்தை, நம்ம ரட்சிப்புக்கு தடை செய்கிற காரியத்தை நாம் செய்யக்கூடாது. நேற்றைய தினத்தில் எங்கள் ரிலேஷன் இதில் வந்துட்டு 2 பேர் வந்து பாருங்கள், நானும் இன்னொரு சகோதரியும் மாற்றி லைட்டாக அங்கே அந்த வீடு கட்டினவங்க நேற்று கிரகப்பிரவேசம் நாங்கள் போயிருந்த வீடு. அந்த கட்டின லேடிக்கிட்ட கொஞ்சம் அப்படியே மெதுவாக பேச்சு கொடுத்து பேர் என்ன அதுன்னு கேட்டுட்டு, சர்ச்சுக்கு போமா, அவனுக்கு இன்னும் பையனை வளர்க்க, ஏன்னா கணவர் இல்லை, நல்லா வளர்க்குறதுக்கு இன்னும் கடவுள் உதவி செய்வார் அப்படி சொல்லி நாங்கள் சொன்னோம். அந்த அவளும் அதே மாதிரி சொன்னான். சொல்லி முடித்து அவங்க 2 படி ஏறுறாங்க. 3ஆவது கீழே உட்காந்துருக்க ஒரு ஆள், அம்மா நீ முதல்ல பிள்ளைய படிக்க வைக்கிறத பாரு, நீ போய் முதல்ல படிக்கிறது ஆகணும், எப்படின்னா நல்லபடியாக படிக்க வை. என்ன சொல்கிறாங்க? நல்லது தான் சொல்கிறாங்க. ஆனால் ரட்சிப்பை தடை செய்கிறாள் இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. நாங்கள் 2 பேரும் அப்படியே மெதுவாக அவளை அப்படியே கொண்டு வந்தது. உடனே என்ன படிச்சு பிடிச்சி நடுப்புற இழுக்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிட்டு. அப்போ தடை செய்கிற ஆவியாக நாம் செயல்படக்கூடாது. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை கர்த்தரை ஏற்றுக்கணும். ரட்சிப்பை தடை செய்கிறதுக்கு நாம் காரணமாக இருக்கிறோமா? ஆண்டவர் நல்லவர் சொல்லிட்டுன்னு நாம் நல்லவங்களா இல்லாமல் அவங்க எதுக்கு சாட்சியை கெடுத்தா, நீ ஏன் நல்லவரை உன்னை ஆண்டவரை பற்றி நான் எதுக்கு வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப பயமாகிடுச்சு. அந்த ரட்சிப்பை நான் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறேன்? ரட்சிப்பு எங்கே போச்சு? நான் என்ன கஷ்டம் என்ன கவலைனாலும் அவர்கிட்ட கத்தி அவர்கிட்ட கேட்குறேன். இந்த ஜனங்கிட்ட கத்துனா திரும்ப எனக்கு வார்த்தை தான் வரும். என் தேவனிடத்துல நான் சொல்லும் பொழுது அது எனக்கு பலனுள்ளதாக காணப்படும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வரணும். ஏன்னா அவருடைய அன்பை என்ன பண்ணுறாரு? விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ரோமர் 2:8-2 பார்த்தீங்கன்னா ஒரு அன்பை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நல்லவர்களுக்காக நீதிமான்களுக்காக மட்டும் மறிக்கல, பாவிக்காக அக்கிரமக்காரங்க மறித்த தேவனை நாம் மறக்கக்கூடாது. ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிப்பு கிடைச்ச நமக்கு அவருடைய உயிர்த்தெழுதல ஜீவனால் நமக்கு நன்மை இருக்குதுங்கிறத நினைவில் வைக்கணும். அப்போ இந்த காரியத்தெல்லாம் தேவன் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாளும் நம்ம வந்து கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட நாம் உலகத்தில் ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்க. உலகத்தில் ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம ட்ரெஸ் பண்ணுறது அதெல்லாம் சொல்ல வரல. ஒத்த வேஷங்கள் குணாதிசயங்கள், அவங்களோட ஒத்து போகிற காரியங்கள் அதை செய்யாதிருங்க.
நேற்று அந்த குடும்பத்தில் இன்னொரு தவறை பார்த்தேன் நான். அதை வந்து ரொம்ப மனவேதனை அடைஞ்சு எல்லாம் இதெல்லாம் சொன்னாங்க, பிரசங்கெல்லாம் நடத்தினாங்க, ஜப கூட்டம், பாட்டு, ஸ்தோத்திரமே சொன்னாதான் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ஏதோ நான் போகலை மேலே, ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க என்னமோ மேலே இது வச்சு அப்படி சுற்றுறாங்க அப்படின்னாங்க. புகையாக வருது அது உள்ளே இருந்தேன்னு. அது எனக்கும் என்னன்னு தெரியாது. எனக்கு ஏதோ ஒரு குடத்துக்குள்ளே என்னமோ இருக்கான், அது வச்சா மேலே அப்படியே புகை வருதா, அதை வந்து ஏதோ சுற்றுறாங்கன்னு சொன்னாங்க. யாரோ வந்த ரிலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மனுஷங்களுக்கு இவங்க சாய்ந்து போட இவங்க ரட்சிப்பு எங்கே போகும் இல்லையா? இப்போ இதெல்லாம் நம்ம சாக்குது. அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் அவங்க தெரியும். அவங்க சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க, சம்பந்தி சொல்லிட்டாங்கன்னு தலையை சாய்ச்சி போயிருக்காங்க. இப்போ இது எவ்வளோ பெரிய தவறான காரியம் இல்லை? அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடனே நம்ம இது பண்ணக்கூடாது. அதனால தான் அதே நேரத்தில் அதில் பார்க்கும்பொழுது அது மாத்திரம் இல்லை, நம்ம குணங்கள் எப்படி வெளிப்படுகிறதுன்னு நம்ம யோசிப்பாங்க. இன்னைக்கு எனக்கு ரட்சிப்பை நான் எங்கெல்லாம் நான் இது பண்ணி ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படாமல் பார்த்து கொடுங்கன்னு நான் சொன்னேன். ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்துட்டார் எனக்கு. நம்ம நிர்வாணிங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்காரு தேவன். அந்த காரியத்தை மனதில் வைக்கணும். தேவன் நிச்சயமாக நம்ம இது பண்ணுறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஒத்த விஷயம் பெருமை கூட வந்துடும், பொறாமை வந்துடும். சவுல் பாருங்கள், தாவீதை நல்லா இது பண்ணுறாரு சொல்லிட்டு தாவீது மேலே பொறாமை வந்துச்சு. ரெபேக்கால் தன் சகோதரியின் மேலே, லேயால் மேலே என்ன பண்ணா? பொறாமைப்பட்டான். எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அவங்களோட லைஃப் எல்லாம் பாருங்கள், முடிவு பொறாமைப்பட்டவங்க எல்லாம் அழிவுக்கு நேராக போனது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா இந்த ஆக்கின தீர்ப்புக்குள்ளே போகக்கூடாதுன்னு தான். ஆவியின் படி நடக்கிறவங்களுக்கு தான் ஆக்கின தீர்ப்பு இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, ஆனால் நீ ஆவியின் படி நடந்தினா தான் ஆக்கின தீர்ப்பு இல்லை. பாருங்கள், எந்த ஓட்டம் 64 வயசு வரைக்கும் சின்ன வயசில் தேவ தரிசனம் பெற்று ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்று ஊழியத்தின் பாதையில் போய் திரும்ப உலக வேலைக்கு போய் திரும்ப புலம்பல் வேலைக்கு போயிட்டார். புலம்பல் போய் இல்லாமல் போய் சோர்வு போய் சபையை விட்டு இப்படியே போனதுனால ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிடுச்சு. நமக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது, அது கர்த்தருக்கு தெரியும். ஆக்கினை தீர்ப்பு என்ன நமக்கு தெரியாது. மொத்தம் தேவனுக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டார். தேவன் என்ன சொல்கிறாரு? அதுதான் ரட்சிப்பு. எப்படி சொல்கிறாரு? மார்க் 13:13 முடிவு பறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ முடிவு பறிந்த என் ரட்சிப்பை நான் என்ன பண்ணணும்? காத்து கொள்ள வேணும். எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நினச்சிக்கிறோம், ஆலயத்துக்கு வரோம், காணிக்கை கொடுக்குறோம், தசம்பாகம் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோன்னா, ஆனால் தண்டனைன்னு ஒன்று இருக்குது. ரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை அவன் உருவி போட காத்துக்கிட்டே இருக்கிறான். நம்முடைய ரட்சிப்பை அவன் உருவி நிர்வாணம் ஆக்கிடுவான். இப்போ இன்றைக்கி இந்த சம்பவம் என்ன ஆயிடுச்சு? நிர்வாணம் ஆக்கிடுச்சா? ஊழியக்காரவங்க, விசுவாசிங்க, கண்ணம்மா எல்லாருமே திட்டுற அளவுக்கு. ஒரு விசுவாசி, ஒரு பிச்சைக்காரன் கூட வாசலில் இருந்து சாப்பிட்டு உயிரோட வாழணும் இல்லையா? அவனுக்கு என்ன சாப்பாடாக கிடைக்காது? யாரும் போகிறவங்கன்னா கடவுள் போஷிப்பார். நீ ஓரமாக படுத்து கிடந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், எழுந்துச்சே நடக்க முடியாது, ஓரமாக எல்லோரும் கிடப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பக்கத்தில் பாருங்கள் ப்ரெட் இருக்கும், இட்லி வச்சுருப்பாங்க, எல்லாம் எழுந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு கழுவிட்டு அப்படியே படுத்துப்பார். இப்போ இதெல்லாம் செய்கிற ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? கர்த்தர். அப்போ ரட்சிப்பு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். ரட்சிப்பு அனாவசியமாக நம்ம கைவிடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 நாளாகவும் 15:2 நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அவ்வளோதாங்க. புலம்பி நம்ம அவரை விட்டுட்டோம்னா, நம்ம மனுஷன்கிட்ட புலம்பி மனுஷனை தேடி மனுஷன்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரட்சிப்புங்கிறது அவர் கொடுத்தது ரட்சிப்பு. அந்த தமிழ் சினிமாவில் அந்த இந்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கையில் எண்ணெயை கொடுத்துட்டு நடந்து போன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் பார்த்தது தான் நான். அதை கீழே ஊற்றாமல் எடுத்துகிட்டு போகணும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயோ கொடுப்பாங்க. இப்போ நம்ம ரட்சிப்புங்கிற பாத்திரம் பரத்துக்கு போகிற வரைக்கும் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? ஜெயத்தோடு இருக்கணும்.
அப்போ நம்ம கவலையற்று இருக்கிறோம்னாக்கா நம்ம அது என்ன சொல்கிறது, கர்த்தரை விட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவார், அவரும் விட்டுடுவேன்னு சொல்லியிருக்கார். விட்டுறீர்கள் அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தரோடு இருந்தார், அவர் உங்களோடு இருப்பார். அந்த ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த நாளில் கூட தேவன் நடத்தின பாதைகளுக்காக நாம் நன்றி செலுத்தணும். ஒருவேளை போஜனத்திற்காக என்ன பண்ணக்கூடாது, ஏசா என்ன பண்ணிட்டான், அவனுக்கு கொடுத்துக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமான ரட்சிப்பை அந்த அவனுக்கு சுதந்திர பங்கு ரெடியாக வச்சுருக்காரு ஆண்டவர், இழந்து போயிட்டு திரும்ப போய் கேட்டாலும் அது கிடைக்கல. அதனால தான் எபிரேயர் 12:16 அது போடப்பட்டிருக்கு. யாக்கோபு 3:17 இன்னும் ஒரு வசனத்தோட முடிச்சிடலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. அது இல்லை யாக்கோபு 3:17 இல்லை எபிரேயர் 10:38 படிமா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். இப்போ ரட்சிக்கப்பட்ட நாம ஆத்மா என்ன சொல்லிருக்கு, கெட்டு போக பின்வாங்குகிறதா இராமல் ஆத்மா ஈடேறு விசுவாசிகளா இருக்கும். அந்த ஆத்மா ரட்சிப்பு இருக்கும்போது நம்முடைய ஆத்மாவை எந்த அளவுக்கு நம்ம தேவனோடு இருக்கணுங்கிறது தான் இந்த வசனம் சொல்லுது. யூதாவில் பாருங்கள், யூதா 24:25 தெள்ள தெளிவாக ஒரே அதிகாரத்தில் அந்த யூதா எழுதியிருக்கார் பாருங்கள். 24:25 வசனம். ஆமென். வழுவாதபடிக்கு நம்மளை காக்கிறதுக்கு யார் இருக்கிறா? மகிமையில சொன்னது மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்ற நிறுத்த யார் இருக்கிறா நம்ம கூட? இன்னைக்கு கேட்டோம் சத்தியத்தை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார். அதனால அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை காக்கும்படி இருக்கார். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள அவர் உதவி செய்கிறார். தேற்றரவாளனாய் நமக்கு ஒத்தாசை செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேலையில் இந்த ரட்சிப்பை, பெரிதான ரட்சிப்பை குறித்து நம் கவலையற்று இருக்காதபடிக்கு இந்த ரட்சிப்பை குறித்து முடிவு பறிந்து நிலைத்திருக்கிற ரட்சிக்கப்படுவான். இந்த 64 வயசுல இருந்தால் சரி, 60 வயசுனா சரி, 15 வயசுனா சரி, நம்முடைய ஆயுசு நாட்கள் இருக்கும் வரைக்கும் நம்ம ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ளும்படிக்காக, அந்த ரட்சிப்பு கொடுத்த தேவனை நாம் அனுதினமும் ஸ்தோத்தரிக்கும்படிக்காக கர்த்தர் தாமே அந்த பலனை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ரட்சிப்பினுடைய ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அது தொடர்ந்து ரட்சிக்கிற அந்த பணி நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிப்புன்றது எத்தனை பேர் முடிந்து விட்டுதா பார்க்குறீங்க, நடந்து கொண்டு இருக்கிறதா பார்க்குறீங்க, அல்லது இனிமேல் நடக்க போகிறதா பார்க்குறீங்க? முடிந்து போனது அதை பற்றி நம்ம ஏன்னா நம்ம வாங்கிட்டோம், நம்மளாம் ரட்சிக்கப்பட்டவங்க தானே. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, தொடர்ந்து அதை ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை நம்ம மறந்துடும். அநேக வேலைகளில் நம்மளை ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பாதுகாக்கிறார், ஒவ்வொரு வியாதிகளையும் நம்மளை பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார், ஒவ்வொரு பாவங்களிலிருந்து நம்மளை ரட்சிக்கிறார். வரவிடாமல் வந்தால் விழுந்துட்டா கூட அப்படியே விடலை தேவன். அவர் நோக்கி பார்க்கும்போது தூக்குறாரா இல்லையா? அப்போ ரட்சிக்கிறார். அப்போ வசனம் என்ன ஆகுது? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. அப்போ இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு குறித்து நம்ம கவலை அதான் அந்த வார்த்தை நான் ரொம்ப டச் பண்ணி, அதனால தான் நான் அந்த செல்லு வாங்கி பார்த்தேன். எந்த வசனம்? எபிரேயர் 2:4 தயவுசெய்து மறந்துடாதீங்க. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு குறித்து அவர் கவலையற்றி இருந்தார். யார்? அருமையான சகோதரர். அவர் இருந்ததுனால தான் என்ன ஆனார் இன்னைக்கு. அவர் பாருங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. இன்னைக்கு காலையில் வரப்போட கண்ணமாட்டி ஒரு ஆன்சர் சொன்னாங்க. எனக்கு நான் ரட்சிப்பை வச்சு அவர் எவ்வளோ அவங்க ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் நேத்திக்கு வந்தேன்ப்பா, எனக்கு முடியாமல் இருந்தேன், என்ன ஒரு அம்மா கடவுள் அனுப்பிச்சாரு, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ரட்சிக்கிறதுக்கு ஒரு அம்மா கூட விட்டுட்டு போனாங்களாம் பாய் தூரம். கரெக்டாக? அப்போ நான் ஒன்றே அந்த சகோதரர் இல்லை, அவர்கிட்ட கேட்கவும் முடியல. அவர் போயிட்டா பாரு, எங்கே இருக்காரு, மனசு ரொம்ப கஷ்டமாக. அவர்கிட்ட நான் இருந்தால் இதுதான் கேட்கணும் போல தோணுது. இந்த மாதிரி பண்ணிட்டு ஏன் போனீங்க? ஏன் தெரியுமா? இத்தனை பேரை கொடுத்துருக்குறாங்களே, எதுக்கு கொடுத்துருக்குறாரு ஆண்டவர்? இத்தனை பேர் இவங்களாம் அம்மா தாய்மா, நான் ஒரு சகோதரன் மாதிரி இத்தனை பேர் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் ஏன் நினைக்காம போயிட்டாரு? சத்திய வசனம் இதெல்லாம் இப்போ தெய்வம் வாயில ஊட்டி விடணும். தெய்வம் டைரெக்டாக இயேசுவான டைரெக்டாக செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ரட்சிப்பவர் எப்படி ரட்சிப்பாரு? மனிதர்கள் மூலமாக, இந்த சின்ன குழந்தை மூலமாக நீங்கள் பலப்பட்டாங்கன்னு நான் மம்மி சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் குழந்தை மூலமாக யார் ரட்சித்தாரு? அதை ரட்சிப்புனாங்க, அதை பலப்படுத்துறது யார்?
ஆண்டவர். அப்ப அதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, மனிதர்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் தன்னுடைய ரட்சிப்பை என்ன பண்றாரு காட்டுறதுக்கு. மனிதர்கள் மூலமாக அந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை பலப்படுத்துறாரு. அதுதான் சபையை விட்டுடாதீங்க. ரட்சிப்பை தொடர்ந்து காத்துக்கொள்ளும் பொழுதுதான் நம்மளாம் என்ன பண்ணுவோம், முடிவு வரைந்தும் நிலைநிற்க முடியும். தயவுசெய்து மறந்துடாதீங்க. இந்த உலகத்திலே வாடாத பூ எது? ரோசாப்பூ அல்லது என்ன பூ? மல்லிப்பூவா இல்ல ரட்சிப்பூவா? ரட்சிப்பூ. மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? அதை வாடாம பாத்துக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அவர் நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. அதை வாடாம பாத்துக்க வேண்டியது, அது வாசனை நிறைந்ததாக தினமும் அதை காத்து கொள்ள வேண்டியது யாருக்கிட்ட இருக்கு? நம்மளுடைய பரிசுத்த வாழ்வில் அவரோட நெருங்கி ஜீவிக்கிறது தான் இருக்கு. அதனால தயவுசெய்து மறந்துடாதீங்க. ரட்சிப்பை குறித்து கவலையற்று நம்ம இருக்கவே ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளையை விட்டுட்டு நீங்க ஒரு நாள் இருப்பீங்களா? உங்க பிள்ளை மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்க? ஏன்பா என் மகன் எனக்கு 10 வருஷம் கழிச்சு எனக்கு அவ பிறந்திருக்கா, அவன் மேல நான் வைக்காத, எப்படி நான் அவளை போய் மறந்துப்பேன் நீ கேட்கிறியாப்பா கேள்வி? என் மனசுக்குள்ள யார் நிறைஞ்சிருக்கா? அவதான்ப்பா நிறைஞ்சிருக்கான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோமா? அப்போ வந்து இது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை, ரத்தம் சிந்தி கொடுத்த அந்த ரட்சிப்பு உங்க மனசு எப்படி இருக்கணும்? ஐயோ நான் எப்படிலாம் என் வாழ்க்கையை வாழ்ந்தேன், நான் செத்து போயிருக்க வேண்டியவன், ரட்சிக்கப்படலாம் எங்க போயிருப்பேன், எங்கெங்கயோ ஒரு கெட்டவனா வாழ்ந்திருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நான் பெற்றிருக்கிறேன். அப்ப அதுதான் உங்க மனசுல இருக்கணும். இதுதான் எனக்கு பெரிய விஷயம் உங்க மனசுக்குள்ள அந்த ஒழித்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு போற எல்லாருமே நீங்க ஒரு தைரியம் கொண்டவர்களாக போங்க. அந்த ஆலோசனை கேட்டபடி நம்மளாம் யாரு? ரட்சிக்கப்பட்ட நீதிமான்கள். நம்ம எப்படி இருக்கணும்? சிங்கத்தை போல எந்த காரியத்துக்கும் பயப்படாதீங்க. நீங்க பயப்பட வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, உங்க ரட்சிப்பை காத்து கொள்வதில் நீங்க பயப்படணும். ஹல்லேலூயா. அதுல கவலையற்று இருக்கக்கூடாது. மற்ற எதை குறிச்சு நீங்க கவலைப்படாது. அதனாலதான் பிலிப்பியர் 4:6 சொல்லியாச்சு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாது. நீங்க கவலைப்பட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். அது மிகவும் விலையேறப்பட்டது. அது ஒரு 1000 வாட்டி போட்டுக்கலாம். மிகவும் 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 விலையேறப்பட்டது நான் பெற்ற ரட்சிப்பு. அதை எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஹல்லேலூயா. God bless you.